26ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 25ஆம் தேதி வீடியோ போட முடியல. ஆனால் 25ஆம் தேதி தான் இந்த மார்க் பண்ணி வச்சேன் வீடியோ போடுறதுக்காக. மெம்பர்ஷிப் வீடியோவுக்கும் இதுக்குமே கரெக்டாக எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் மிஸ் ஆகி போச்சு. எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா இதிலிருந்தே அடுத்த நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதனால் பார்த்துருங்க என்னென்ன. இங்கே பாருங்கள், இந்த ஏபி 16 இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல 169 அப்படின்ற நம்பரில், அந்த ஏபி 16 அப்படின்ற நம்பரில் இங்கே பாருங்கள் பிசியில் 11. ஓகேங்களா? பிசியில் 11. அதுக்கு மேலே பாருங்களேன், இந்த 89, இந்த 89 இங்கே 39, 39 11 இங்கே பாருங்கள், இந்த 65 அப்படின்ற நம்பரில் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி இந்த இடத்துல கேம் வரும் அப்படின்னு எடுத்திருந்தேன். ரெண்டாவது அடுத்து பார்த்திங்கன்னா, இதுக்கு மேலே பாருங்கள் ஒரு 035, இங்கே ஒரு 035, அதனால் இங்கே 035 பாக்ஸ் வரலாம் அப்படின்னு எடுத்திருந்தேன். ஆனால் ரெண்டுமே வரல. ஆனால் இதிலிருந்து அடுத்து நீங்கள் பாருங்கள், இப்போ இதே மெத்தடில் இங்கே பாருங்கள், இந்த 16 அப்படின்ற நம்பருக்கு 11 அப்படின்னு வைப்போம். 16க்கு 11. இது பி போர்டு ஆப்போசிட்டாக இருப்பாருங்க. அடுத்து இங்கே 89க்கு 48, இங்கேயுமே பி போர்டு ஆப்போசிட்டாக இருப்பாருங்க. ஏன்னா இந்த இடத்துல 048 ரிசல்ட்டு 25ஆம் தேதி. ஓகே, அப்போ அடுத்து மேலே இந்த 0 ஆப்போசிட் ஆச்சு அப்படின்னா பிசி 55 அடிக்கலாம். ஓகேங்களா? பிசி 55 ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். பிசி 55. ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த 652 தான் இங்கே 67, ஏசி 67 அப்படியே வந்திருக்கு. அடுத்து இந்த 439, இந்த 439 889 அப்படின்னு திரும்பவும் இந்த 11க்கு 11, அப்போ திரும்பவும் இந்த 89க்கு இந்த இடத்துல 48ன்னு வந்திருக்கு. அதனால் இந்த 50ன்ற நம்பரு எதுக்கும் பிசியில் 55 அப்படின்ற ஒரு நம்பரு மேட்ச் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே பிசி இங்கே 755 அப்படின்னு ஒன்று இருக்குது. இங்கே ஒரு போன மாதத்தில் இல்லை, இங்கே ஒரு 55 இருக்குது. திரும்பவுமே 55 அடிக்கலாம். அதனால் பிசி 55, சி போர்டு 5 உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதா பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், இதை தான் மெயினாக நேற்று ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்துச்சு, மிஸ் ஆகி போச்சு. என்னென்னா இந்த 16க்கு இங்கே 11 பாருங்கள், 16க்கு 11. அதனால் இந்த 89 48 பிசியில் எடுத்துருந்துச்சு. உண்மையிலே கரெக்டான கெஸ்ஸிங் மிஸ் ஆயிடுச்சு. சரி, இப்போ பரவாயில்ல. இந்த 24 பிசியில் 24உடைய டைரெக்டாக 24 வைங்க பிசியில். ஓகேங்களா? பிசியில் 24. அடுத்து அதனுடைய ஆப்போசிட்டு சப்போர்ட்டுக்கு வச்சுங்க. மொத்தம் 8 நம்பரு. 24ன்றதை அதிகமாக ப்ளே பண்ணிவிட்டு அதனுடைய ஆப்போசிட் நம்பரு அது எல்லாத்தையுமே பிசியில் அப்படியே ஒரு செட்டு வச்சு பாருங்கள். ஓகேங்களா? மேக்ஸிமம் இது பாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த மெத்தட் இன்னுமே ஒரு 2 இடத்துல இருக்கும். ஆனால் அது இப்போ நம்ம பார்க்க டைம் இல்லை. இங்கே பாருங்கள், 16 29. ஓகேங்களா? 16 29. அதுக்கு மேலே பாருங்கள், இந்த 98னுடைய ஆப்போசிட்டு 3 முறை அப்படியே வந்திருக்கும். ஒரு நாள் விட்டு அந்த 16 29 வந்திருக்கும். ஓகேங்களா? 16 29 ஒரு நாள் விட்டு வந்திருக்கும். எதுக்கும் நான் சொல்லிடுறேன், ஏன்னா டைம் இல்லை அப்படின்றத விட நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டவுட்டு போயிடும். இங்கே பாருங்கள், 16 61 வந்தது கேமில். 16 61க்கு இங்கே பாருங்கள் 48 39, இங்கே ஒரு 48, திரும்ப ஒரு 48. இப்போ இதில் கேமில் என்ன குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 அப்படின்ற நம்பரு குறையுது. அந்த 24 பாருங்கள், ஒன்று முன்னாடி இருக்கணும். பாருங்கள் 29. அப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதை கரெக்டாக கோடு போட்டு பாருங்கள். ஒரு நாள் விட்டு இந்த 29, ஒரு நாள் விட்டு 48, ஒரு நாள் விட்டு 16. ஸோ இப்போ புரியுதா பாருங்கள். அதே மாதிரி இப்போ 16க்கு 11 48, இந்த 16க்கு 11 இதுக்கு 48 டைரக்ட் வந்துச்சு. இந்த 29. ஸோ அந்த 29 அப்படின்ற நம்பரை ஆப்போசிட் அடிங்க. 24ன்ற நம்பரு அதிகமாக வைங்க. மற்ற நம்பருங்களே சப்போர்ட்டுக்கு வச்சுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கேமு கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து மெம்பர்ஷிப் வீடியோவுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லிடுறேன்.
இங்கே பாருங்கள், இந்த 12ன்ற நம்பருக்கு 11, ஓகேங்களா, 11. இந்த 05க்கு 04 அப்படின்ற நம்பர் பிசி வரும். அப்போ பிசியில் ஒன்று இந்த 48னுடைய ஆப்போசிட் வரணும், இல்லை இந்த இதில் ஒரு நம்பர் குறைச்சா 04 வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே பிசிலே கொடுக்குறதா இருந்துச்சு. ஆனால் பாருங்கள், இப்போ நல்லா கவனிங்களேன், இந்த 39க்கு இங்கே பாருங்கள் 30ன்ற நம்பர் இருக்குது. 30ன்ற நம்பரில் சிபோர்டில் 0க்கு ஒரு நம்பர் குறைச்சி பாருங்கள், 9ன்னு வரும். 0ல் 1 கழிச்சிங்கன்னா 9. 9க்கு இங்கே அப்படியே 39, ஓகேங்களா, 39. அடுத்து பாருங்கள், இந்த 0 இந்த 12ல் 1 குறைச்சிடுங்க, 2ல் 1 போச்சுன்னா 1, 11 டைரெக்டாக வந்து போச்சு. அப்போ இந்த 04 பிசியில் ஸ்ட்ராங்காகவே இருக்குது அப்படின்னு எடுத்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா அது ஏசியில் போயிடுச்சு 04, ஓகேங்களா. இப்போ அது கீழே பாருங்கள் 15 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த 15ல் 5ல் 1 குறைச்சா 4, 14ன்ற நம்பரு ஆல் போர்டு அடிக்கிறதுக்கு நல்லாவே எப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் வந்து 5 நாள் 6 நாளுமே கேம் போகும். அப்போ இந்த 30ன்ற நம்பரில் 39, 30ன்ற நம்பர் 39, 12 அப்படின்ற நம்பர்லேருந்து 11, 05 அப்படின்ற நம்பர்லேருந்து 04, இல்லை இந்த 048 ரிசல்ட் இருக்கிற சார்ட் எடுத்துப்போம். இந்த 05லேருந்து 04 அப்படின்னா இந்த 15லேருந்து 14 அப்படின்ற நம்பர் ஆல் போர்டு அடிக்கணும். அந்த 14 ஒரு வேளை ஏபியில் அடிக்கலாம், ஏன்னா 2 முறை வந்து பிசியில் வந்தது 39, 11ன்ற நம்பர். அதாவது 30லேருந்து 39, 12லேருந்து 11, இந்த 05லேருந்து 04, இப்போ 15லேருந்து 14 அப்படின்ற நம்பரு ஏபியில் 14 என்ற நம்பர் அடிக்கலாம். அப்போ சி போர்டு என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது, சி போர்டில் பாருங்கள், முதல்ல 42 வந்தது, அப்புறம் 46, அப்புறம் 48 வந்தது. ஸோ 48. இப்போ 4 வந்துச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவேளை 47ன்ற நம்பரு அடிக்கலாம், 47 அடிக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த 42 வந்ததுனால 47ன்ற நம்பர் அடிக்கலாம். இங்கே 74, 42, அதனுடைய ஆப்போசிட் பிசியில் 42, 29ன்னு இருக்குது. ஒருவேளை 47ன்னு அடிக்கலாம். அப்போ 147 ஒன்று வைங்க. அப்படி இல்லைன்னா 6ன்ற நம்பர் வைங்க சி போர்டில். இங்கே பாருங்கள் 6, 4, 4 ஏ போர்டில் வந்தது. இப்போ அப்படியே வந்து ஏ போர்ட்லேருந்து பி போர்டு சி போர்டுக்கு வரும்போது 6ன்ற நம்பரு சி போர்டில் நிற்கலாம். அப்போ 146 அடிக்கலாம். ஒரு 46 இருக்குது, இருந்தாலுமே ஏபியில் பாருங்கள் 43, இங்கே ஒரு 43 வந்த மாதிரி பிசிலையுமே 46ன்னு 2 முறை கூட வரலாம். அதனால் 146, 147 மேட்ச் பண்ணுங்கள். பிசியில் 24னுடைய ஆப்போசிட் வச்சு பாருங்கள். அப்போ 24னுடைய ஆப்போசிட்டுன்னு வரும்போது அப்போ 47ன்ற நம்பரு மேட்ச் ஆகும், இல்லை 42மே மேட்ச் ஆகும், ஓகேங்களா. அதனால் ஏபி 14 வச்சு பிசியில் அந்த 24னுடைய ஆப்போசிட்டை அப்படியே வச்சுருங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 50, 43, இப்போ வந்திருக்கிற நம்பர் 50, 48. ஸோ அது கீழே பாருங்கள், அது கீழே 64, 53 அப்படின்னு இருக்குது. எதுக்குமே ஒரு சின்ன டிக்கெட்டில் 64, 58, அதாவது 64, 58 ஒன்றும், அப்படி இல்லைன்னா 65, 48, இந்த ரெண்டுமே ஒரு 20 ரூபாயில் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வரத்துக்குமே நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் பாருங்கள், 548, 458 திரும்பி அடிக்கலாம். இந்த பிசியில் 55, 04 பிசியில் தான் எடுக்கிறதா இருந்தது. இந்த 11க்கு மேலே இருக்கிற 40, அதுக்கு மேலே 50 இருக்குது பாருங்கள். நாம் ஆல்ரெடி வந்து பிசியில் 55 அப்படின்னு எடுத்திருக்கோம். இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே பாருங்கள் 411 அப்படின்னு ஒரு நம்பர் வந்தது. அதுக்கப்புறம் 408ன்ற பாக்ஸே வந்துடுச்சு. அதுக்கு மேலே 505 இருக்குது. மேக்ஸிமம் அதில் 2 நம்பர் கேமில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படியெல்லாம் மேட்ச் ஆகுதுன்னு வச்சு ப்ளே பண்ணுங்கள்.
இந்த 4Dயில் இந்த செட்டு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஏபி 14 பிசி 55 ஓகேங்களா, அது எடுத்திருக்கோம். அடுத்து அந்த ஏபி 14க்கு 147, பிசி 55க்கு 455 ஓகேங்களா. இப்போ பிசி 24 தான் நம்ம வந்து மெயினாக எடுத்திருக்கோம். அந்த பிசி 24க்கு ஏ போர்டு இந்த 1 கூட மேட்ச் ஆகலாம். ஒரு வேளை ஏ போர்டு என்ன வருதுன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. அந்த பிசி 24க்கு ஃபுல் ஆப்போசிட் நம்பரு. இந்த 24 தவிர்த்து மீதி 7 நம்பர் இருக்கும். மொத்தம் 8 நம்பர் வரும் ஒரு நம்பர் ஆப்போசிட் போடும்போது. அதையுமே பிசியில் சப்போர்ட்டுக்கு அப்படியே ப்ளே பண்ணுங்கள் ஓகேங்களா. பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் மேட்ச் ஆகுதோ அதோட இதையும் சேர்த்து ப்ளே பண்ணுங்கள்.